ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு எஸ்கே சர்வீஸ் வ்ளாக். ஸோ இந்த வீடியோவில் என்னத்தை பற்றி பார்க்க போகிறோன்னா, அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு கேள்வி கேட்பீங்க, ஏன்டா இத்தனை வீடியோ போடலன்ட்டு. அந்த இதுவும் கிடைக்கலங்க, அதனால் வீடியோ போடல. என்னென்ன சொல்கிறோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. சரிடா, இப்போ என்ன வீடியோ எடுக்க வந்துருக்கேன்னு கேட்டிங்கன்னா, ஒன்றும் இல்லை, நம்ம சேனலை ஓப்பன் பண்ணி என்ன ஏதாவது இம்ப்ரூவ் பண்ணலான்னு பார்த்தா, இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு முதல்ல வாய்ஸ் தான் நாங்கள் கேட்கணும். நான் பேசிட்டு தான் முதல்ல கேட்கணும். ஸோ நான் வெளில தான் ஷூட் பண்ணுறதுனால வாய்ஸ் பேசுகிறது கேட்காது. அதனால் நான் பண்ணேன், நான் ஒரு 2 நாளாக யூஸ் பண்ணிருக்கிறேன். இப்போ அந்த மைக்கோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறேன். எனக்கு இப்போ நான் பேசுறது நல்லா கேட்குதா, சுற்றி இருக்கிற நாய்ஸ்லாம் எப்படி கிளியர் பண்ணுதா, அதோட டீட்டெயில் ரிவ்யூ பார்க்கலாம். மைக்கு தான், இந்த மைக்கு நான் எங்கே வாங்கன்னு கேட்டிங்கன்னா, நான் ஆஃப்லைனில் தான் வாங்கினேன். எங்கன்னு பார்த்தீங்கன்னா மவுண்ட் ரோடில் தான் போய் வாங்கிட்டு இருந்தேன். இந்த ப்ரைஸ் வந்து 1500 கிட்ட வரும். நீங்கள் ஒரு சில கல்லில் போய் வேறு ஏதாவது போய் கல்லில் கேட்டிங்கன்னா ஒரு 1200 300 நீங்கள் வாங்கிடலாம். இந்த மைக் வந்து ஒரு வயர்லெஸ் மாதிரி தான். ஒரு ரெண்டு பேர் யூஸ் ஆகும். ஏன்னா சப்போஸ் யாராவது இன்னொருத்தவங்க நம்ம வீடியோவில் வராங்கன்னா 2 பேருக்கு 2 மைக்கு யூஸ் ஆகும். பேட்டரியும் நம்ம எங்கேயாவது போகணுன்னா நல்லாவே நிற்கும். ஸோ அதுக்காக தான் நான் இதை 1500 கொடுத்து பை பண்ணியிருந்தேன். ஸோ இதோட ஃபுல் அன்பாக்சிங்கும் போய் பார்த்துட்டு வந்துடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ் நம்ம ஓப்பன் பண்ணிக்குவோம். ஓப்பன் பண்ணியும் பவுச்சில் வந்து மைக் இருக்குது. இது அப்படியே வைப்போம். மைக்கை பார்த்துருவோம். மைக்கை அன்பாக்சிங் பண்ணால் நல்லா பெரிய பாக்ஸ் தான் இருக்குது, நல்லா இருக்குது. இப்போ பாருங்கள், 2 மைக்கு ஒரு ரிசீவர் இருக்குது. இது வந்து நம்ம சார்ஜர் போடுற ஃபோனில் சார்ஜர் போடுற இடத்துல சொருவினாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் ஆகிடும். ஸோ இதுதான் மைக்கு, பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து நம்ம எங்கே வேணாலும் சட்டையில் சொருவிக்கலாம், எங்கே வேணாலும் சொருவிக்கலாம். ஓகே, இந்த மாதிரி 2 கொடுத்துருப்பாங்க. சரி வாங்க, இப்போ அடுத்த பாக்ஸில் வேறு என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். இது அப்படியே ஓரமாக வச்சுருவோம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ், சின்ன பாக்ஸ் வச்சுருக்காங்க. இது எதுக்குன்னா கேபிள்லாம் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ஐஃபோனுக்கெலாம் நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த அடாப்டர் யூஸ் ஆகும். இது ஒன்று. அடுத்து வந்து நம்ம எப்பவுமே ஃபோனுக்கு சார்ஜர் போடுற ஒரு கேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க, சி டைப்பு. அது ஒன்று. வேறு பாக்ஸில் என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா ஒரு யூசர் மேனுவல் ஒன்று இருக்குது. யூசர் மேனுவல் ஒன்று. அவள் தான் அன்பாக்சிங்கு. இப்போ வாங்க இதோட ஃபுல் ரிவ்யூ பார்த்துட்டு வந்துடலாம். வச்சுக்கோங்க. ஏன்னா இப்போ நான் வந்து மைக்கில் தான் பேசிட்டு இருக்கிறேன். அந்த ஆடியோட கிளாரிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்க. எனக்கு சுற்றி இப்போ எனக்கு முன்னாடி தான் ட்ரைனிங் போயிட்டு இருக்குது, அதோட சவுண்டை ரெடியூஸ் பண்ணலான்னு பாருங்க. இப்போ நான் முன்னாடி பேசின இதுக்கும் வந்து இப்போ பேசுகிற இந்த மைக்கோட பேசுறதுக்கும் எவ்வளோ அந்த நாய்ஸ் கேன்சலேஷனு, அந்த நான் பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் அந்த தெளிவா பேசுறது, அதெல்லாம் எப்படி இந்த மைக்ல எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லி நம்ம சேனலோட முதல் அப்கிரேடு. ஸோ அடுத்தடுத்து நம்ம அப்கிரேட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். சேனல் ஒன்று பெருசாக டெவலப் ஆகும்னு நினைக்கிறேன். இதோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க. அவ்வளோதான் சொல்றேன். இப்போ எவ்வளோ மீட்டர் ரேஞ்சு போகுதுன்ட்டு அதோட இதுவை பார்த்துதான் வாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மைக்கோட ரேஞ்ச் எவ்வளோ தூரம் போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ எப்படியே பின்னாடியே போய் நிற்கிறேன். நான் பேசுறது நல்லா கேட்குதான்னு பாருங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் போறேன், இன்னும் தூரம் போயிட்டே இருக்கிறேன். எவ்வளோ தூரம் போறேன் நீங்களே பார்த்துருப்பீங்க. ஸோ நான் இப்போ ஒரு அப்ராக்சிமேட்டா ஒரு 5 மீட்டர் தூரத்தில் இருப்பேன். நல்லா கேட்குதான்னு பாருங்க கிளியரா. இந்த மைக்கு இதுதான் பெனிஃபிட். நம்ம எவ்வளோ தூரம் போனாலும், எவ்வளோ தூரம்ட்டு இல்லை, 10 மீட்டர் 10 மீட்டர் எவ்வளோ தூரம் வேணாலும் போய்க்கலாம். அதுக்கு மேலேயே போகலாம். ஒரு அப்ராக்சிமேட்டா 12 மீட்டர் வரைக்கும் போகலாம். என்னோட வாய்ஸ் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்க. இந்த வீடியோல என்னென்ன பார்த்துன்னு உங்களுக்கு தெரியும். மைக்கோட ரிவ்யூ பார்த்துருப்போம், அதோட என்னோட ஒப்பீனியன் என்னன்னு பார்த்துருப்போம், அதோட இந்த ரேஞ்சு, அதோட குவாலிட்டிலாம் எப்படி இருக்குன்னு பார்த்துருப்போம். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மைக்கு நீங்க 1500 கொடுத்து வாங்கலாம் கேட்டீங்கன்னா தாராளமா வாங்கலாம். ஒரு பிகினருக்கு வந்து கண்டிப்பா இது ஒரு 2 years 3 years வந்து கொஞ்சம் லைஃப் லாங்கா நல்லா வரும். நீங்க தாராளமா வாங்கலாம் இது. ஸோ இந்த வீடியோ அவ்வளவுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, தெரிஞ்சவங்க தெரியாத எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எஸ்கே சரத் வ்ளாக்ஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம இன்னும் கொஞ்சத்துலதான் இருக்கும் சப்ஸ்கிரைபர், கொஞ்சம் மேல போயிட்டே இருக்கணும். அடுத்த வீடியோ செஞ்சு போட்டேன். தேங்க்யூ.